ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கோவில் சொல்லி மாமா சொல்லுவார், ஏன்னா எனக்கு தெரியாது. மாமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கோவிலுக்கு போக போகிறோம். எந்த கோயில்னு சொல்லி போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒன்றுது பாப்பா. இங்கே பாருங்க, இந்த ரெண்டு பாப்பா மந்திர கயிறு கட்டி வச்சுக்கிறோம். மந்திர கயிறு கட்டி வச்சுக்கிறோம். ரெண்டு பேரையும் போட்டு மந்திர கயிறாக கட்டி வச்சுக்கிறோம். ஒரே சேட்டை. அவன் எங்கடி? எந்த கோயிலுக்கு போகிறோம் சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு சொல்லுங்க. அங்காளம்மன் கோயில் லக்கி ஸ்டோருக்கா போக போகிறோம். அதான் பாவி மவனே. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், லக்கி ஸ்டோருக்கு தான். அங்காளம்மா கோவில். என்னத்த மூந்து பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் மாமா செஞ்ச பிரிஞ்சி சாதம். இது கோவிலுக்காக செஞ்சது. அப்புறம் சிக்கன் பிரியாணி, 65. இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் மதியானம் பிரியாணி தான் இன்னைக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருமாரி அம்மன் கோவில். அங்கே உள்ள ஒட்ட மாட்டாங்க, அதனால் கோவில் பேக் சைடில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே திட்டுறதுக்கு நான்வெஜ் பிடிக்க மாட்டேங்குது. விளக்கு பூஜை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவமா வந்துச்சுன்னா அப்படியே கூப்பிட்டு போயிடலாமா? முடியுமாங்க? அப்படியா? அவங்க கூட 4 மணிக்கு தானே வருவாங்க. கடை போட்டுருக்காங்க. இங்க என்ன கோவில் இது ஸ்வேதா? இது பேர் என்னது இந்த கோவில்? சின்னம்மன் கோயிலா? ஆவடியிலே நிறைய கோயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டர்னிங்ல போய் நிறுத்திட்டு போறாரு பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சவர்மா. கம்மியாக வச்சுக்கிறாங்க ஸ்வேதா. அங்கே சாப்பிட்ற அளவு பரவாயில்ல. அவ்வளோ ஒன்றும் கோஸ் தான் நிறைய வச்சுக்கிறாங்க. மயவே இல்லை, ட்ரையாக இருக்குது. சப்பாத்தி வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா வேலை.
எனக்கு வேணாம். பாருங்க பிரியாணி சாப்பிட்றத பாருங்க. வாலாட்டி எங்க நான் எடுத்துக்க போறேன்னு புடுங்கின்னு எப்படி சாப்பிட்றத பாருங்க. அந்த பாப்பா உள்ள சாப்பிடு பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே மாட்டேன், இப்போ சாப்பிட்றோம். என்னாச்சு? டிஃபன் நல்லா இல்லையா? கல்லாடா இருக்கு. தோசை நெய்யே இல்லையா? கீ ரோஸ்டா. லோக்கல் சர்வா. அது ஐரேஞ்ச் சாம்பார் நல்லா இல்லை. பாப்பா சுத்தமாக சாப்பிட மாட்டேன்னு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் பரமாமா மொறுன்னு கூட இல்லை பொழுது. நல்லா ஏமாற்றி இருக்கிறானுங்க. இன்னும் கேட்டால் நல்லா பெரிய கடையில் தான் வாங்கணும், ஹோட்டலில். எப்படியெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்க. நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெய்யே அவ்வளோ இல்லையா, ஏமாற்றி இப்படி கொடுக்குறானுங்க. அது இங்கே இட்லி நான் கல்லு மாதிரி இது. ஐயோ நான் எங்கேருந்து சாப்பிட்றது? இந்த மாதிரிலாம் பார்த்தா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. போங்க, தேமாவே சாப்பிட்டோம். ஐயோ சேர்வா நல்லா இல்லைன்ட்டு சேர்வான்றீங்க. இது நான் அங்கேயே கட்டு பார்க்குறேன். ஏன் அது தனியா? என்னப்பா இது சேர்வாவா இது? ஐயோ வெளியே போ. உள்ளே வர சட்டை பழக்க ஜாஸ்தியா இருக்கு உன்கிட்ட. நீ சாப்பிடு மாமா, நீ சாப்பிடுமா? இது இங்கே கொடுத்ததானா? அது நல்லா இருக்கா பாரு. என்ன ஊத்திட்டாரு. அதான் எனக்கு தெரியுது. அந்த பக்கம் சாப்பிட்டு சதீஷ் ஃபோன் பண்ணி சாப்பாடு எடுத்துக்கணுமா நான் கேட்டுங்க. சாப்பாடா இதை ஊற்றி சாப்பிடாமம்மா. ஏன் மாமா அதை சாப்பிட்டுக்கிற? நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குடி. கார சட்னி நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. என்ன பண்ண? சின்ன சாம்பார் கொடுத்துருமா சுத்தா? இந்த சாம்பார் தான், சின்ன சாம்பார் தரல. சாம்பார் வேணும்னா காலையில் ஒன்றா போனோம்னா சுத்தம் சாம்பார் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். கொடுத்துருங்க. கொஞ்சம் மாவு ஊற்றாமிச்சிரு. அதுதான் என்ன வீட்டில் ஊற்றிக்கலாம். வேற எப்போ குளிச்சு நான் உள்ள எடுத்து வச்சுட்டு படுகிறதுன்னு தெரியல. உப்பு போட்டு வச்சு அப்படியே உப்பு போட்டு வச்சு வெளியில ஒன்றாவது வந்துடாத. எத்தனை வைக்கிற உப்பு போட்டு கலக்காத, அப்படியே விட்டுரு. கலக்கினா பொங்கி வந்துடும் மேலே. தேமா வந்து நிற்குறா. நீயே சாப்பிட்டுருவா. நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கா. சரி, விட்டுரு. தெரிஞ்சுன்னா எனக்கும் ஒரு தோசை வாங்கிட்டு வந்துருப்பேன். நான் சோளா போட்டுருப்பேன். முருங்கா போட்டுருவாங்க சாம்பார். தோசை தோசையா? நெய் இருக்கிற மாதிரியே தெரியல. ஒண்ணுமே நெய் வாசனை சுத்தமா. நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க பாரு, காசை வாங்கின்னு. அதெல்லாம் சாம்பார் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சாம்பார்ல நெய் இருக்கு. ஓ வெறுப்பாரு. லைட்டா பசிக்குது எனக்கு. இட்லி அம்மா சாப்பிட மாட்டாங்க. அந்த இட்லி வேணாம், எனக்கு அந்த இட்லி வேணாம். வாங்க வாங்க. ஏன் இவ்வளோ நேரம்? என்னம்மா பண்ணுறது, லேட் ஆயிடுச்சு. வேற டயர்டாக இருக்குது. சரி 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 வாங்க. ஏற்கனவே டயர்டாக இருக்கீங்க, இதில் வேற வெளியே முடியல. என்ன என்ன இது தடுப்புல
தடை போடலான்னா பிரியாணி தான். அதான் மதியானம் பார்த்தீங்களா பிரியாணி தான். இதோ உனக்கு ஏதோ இட்லி தான் வாங்கி வச்சுக்கிறாங்க சாப்பிட்டு. அது என்ன சொன்னேன்னு எனக்கு கேட்குறேன். ஐயோ என்னம்மா பார்த்துருக்கீங்களா? இது என்னடி விஷயம்? ஒரு விஷயமும் இல்லை. என்னத்தை பார்த்துட்டீங்களா? சாப்பிட்றியா? இது கட்டின்னு போயிடு நாளைக்கு. இதம்மா அதான் கொஞ்சம் கட்டின்னு போயிடு பிரியாணி வேணுனா கூட. என்ன ஆ போதும் சாப்பிட்றேன். முட்டை யாருக்கு அது கதி? நான் இது உஷாத்துக்கிட்ட கொடு. உட்காந்துக்கிட்ட கொடுங்க அப்போ. சரி பாருங்க சொல்றது புரியுதுங்களா? சாம்பார் கொஞ்சம் இருக்கு, நீ ஒரு சட்னி இருக்கு, தோசை மாசு ரத்தனை அடிச்சு வச்சிருக்கு. காலைல என்ன பண்ணுங்க, அது எப்பயுமே போய் ஒரு 5 மணி எழுந்து போங்க. வீட்டுல போய் 2 தோசை ஊத்தி சாப்பிட்டுங்க. பிரிஞ்சு சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு பிரியாணி கொஞ்சம் தப்பால படுத்துருமோ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எந்த பையனுக்கு? இவன்ப்பா எனக்கு பிரியாணி தான் பிடிக்கலப்பா. ஏதோ இன்னைக்கு சோறு ஆகலைன்னு சாப்பிட்டேன். பிரிஞ்சு சார் எடுத்துட்டு போங்க. அது பத்தாத அவங்க பாருங்க வேணா. எனக்கு கொஞ்சோண்டு போதுப்பா. பெரிய சாத்துல சோயா பீன்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்கு. தெரியும். அதுதான் நான் டபுள் பீன்ஸ். ஐயோ இது காலையில கை ஊத்துறாது, கை வைக்கிறீங்க. மூடு ஃப்ரிட்ஜ்ல வை. போறாதா? அப்புறம் நீங்க 4 மணி வந்து போறீங்க, பின்னாடி போறீங்க. சரி காலையில சூடு பண்ணி கொடுத்துருமா? அம்மா 7 மணிக்கு தான். நீங்க எப்பவுமே திரும்பி போவீங்க. பா 8 மணிக்கு போனப்பா நான் இப்போ. 8 மணிக்கு. ஆமா இங்க வேலை செஞ்சுட்டு உடனே அங்க கிளம்பு. என்ன பண்ணுங்க, ரத்னா எப்பவுமே அன்னைக்கு எழுந்துருதுல. ஆமா 1-2 தோசை தான் ஊத்திக்கிங்க. டப்பால போட்டு உங்க வீட்டுல கூட அப்படியே கூட போகும்போது சாப்பிடுங்க. வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. காலையில எங்க வேலை செஞ்சு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, தோசை ஊத்தி டப்பால வச்சுக்கிங்க. போயிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடுங்க. கார சட்னி ஹோட்டல்ல வாங்கந்தா? ஆமா ஆமா. காலுமா கால்ல சாம்பார் டப்பால இருக்கு. காலையில சாப்பிட போற சாம்பார் சூடு பண்ணி. அதுதாம்மா சொல்றேன். வச்சுட்டாதாம்மா எனக்கு சரியா இருக்கும் வேலைக்கு. ஏதோ ரோதனையா வேலைக்கு போயிட்டு வீட்லயே இருக்க மாட்டாங்க. இருந்தாதானே நான் வீடியோவே எடுக்கவே முடியல. உழைக்கணும். வயசுதான் கூட உழைச்சு சாப்பிடு. ஆரோக்கியமா என்ன பத்து வரைக்கும் நம்ம உழைக்கணும். ஓடிடும். தப்பு இல்லையே. போதும் போதும் இட்லி சாப்பிட்டீங்களா? 2-3 போதும். அப்படியே வை ஃப்ரிட்ஜ்ல. அப்படியே வைக்கிறேன். காலைல இதெல்லாம் பண்ணுங்க. இது மட்டும் சாப்பாடு சூடு பண்ணி இதை அப்படியே எடுத்து முடியும் சட்னியோட. சரி அப்படியே வை. சாப்பாடு கூட அதை வச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கிரேட் பண்ணுங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஏதோ சொல்கிறாங்க. சொல்லுமா நீ சொல்லு. இருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தணும். அது கொஞ்சம் கற்றுக்கணும். கொஞ்சம் பட்டன் அழுத்துங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு புது வீடியோ. நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய். நாயா பேசுறது பாருங்க.